இந்த ஒரு டைனோசர் முட்டைக்காக தான் இந்த மியூசியத்தையே கட்டியிருக்காங்க. இது டைனோசரோட உண்மையான முட்டை. இந்த முட்டை வந்து இந்த அரியலூர் பகுதியில் தான் கிடச்சிது. அரியலூர் மாவட்ட பகுதியில் வாழ்ந்த டைனோசரோட இனம் பார்த்தீங்கன்னாக்க இது தாவரத்தை ஒன்று வாழக்கூடிய ஒரு இனமாக தான் இருந்திருக்கு. இந்த இனம் வந்து முட்டையிட்டு தன்னோட குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனமாக இருந்திருக்கு. இதுவும் ஒரு பாலூட்டி இனம் தான். இந்தியாவில் பல பகுதிகளில் டைனோசர் முட்டை கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு அது கன்ஃபார்மான ஒரு கன்ஃபார்மாக ஒரு முட்டை இருக்குது அப்படின்னாக்க அது இது ஒன்று தான். இந்தியாவில் இது ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் இருக்குது. அடுத்த முட்டை பார்த்தாச்சு. அடுத்து டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்தை வந்து அங்கே 3 பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மினியேச்சரில் இருக்கிற மாதிரி இது வந்து டைனோசரோட ஆரம்ப காலகட்டம். அது அந்த டைனோசர் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கான ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்கு. இந்த காலத்தோட பேர் பார்த்திங்கன்னா மீசோசோயிக் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருக்கிறது ஜுராசிக் காலம். இந்த ஜுராசிக் காலத்தில் தான் டைனோசர் அதிகமாக இருந்த காலகட்டம். இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு அது அதிகமான இருந்த காலமாக இருக்குது ஜுராசிக் காலம். இந்த காலம்தான் டைனோசர் வந்து பல்கி பெருகின காலமாக இருக்குது. மிக அதிக அளவில் டைனோசர் வாழ்ந்த காலம்னா அது ஜுராசிக் காலம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் டைனோசரோட முடிவு. டைனோசர் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விண்கற்களாலேயோ இல்லை எரிமலைகளாலேயோ அதோட எரிமலை வெடிப்புகளாலேயோ இறந்துருக்கலாம். அதனால அந்த இனம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரிட்டோசியஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்க டைனோசர் வாழ்ந்த காலமும் மனிதன் வாழ்ந்த காலமும் ஒன்றா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. டைனோசர் வாழ்ந்த காலம் மனிதன் வாழ்ந்த காலத்துக்கும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காலமாக தான் இருக்குது. ஆனால் பலர் வந்து இப்படி தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த புரிதலை மாற்றிக்கணும். டைனோசர் வாழ்ந்த காலம் வேறு, மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வேறு.